ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேனோ டிஏபி தாங்க. நேனோ டிஏபி ஏன் அடிக்கிறோம், ஏன் யூரியா போடக்கூடாதா, உரம் போடக்கூடாதா அப்படின்னா, இந்த மாதிரி குட்டை பேர் இது வந்து நம்ம சேடை ஓட்டி நடவு பண்ணோம். ஒரு களை கூட எடுக்கலை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு களை கூட எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா, சரி நம்ம பார்த்துக்கலாம், சேடை ஓட்டி நடவு பண்ணிட்டோம், அப்படியே ஒரு கட்டிங் வெட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே மூடிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டோம். அது வந்து லைட்டாக அந்த களை கடைசி வரைக்குமே கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது, இது பண்ண முடியல. இப்போ நம்ம யூரியா அடியில் போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா, அந்த யூரியா போய் எல்லாம் ஃபுல்லாக கலைக்கு தான் உரைக்குது. ஃபுல்லாக பில்லு தான் தவிர பில்லு தான் ஃபுல்லாக மூடுது. அதனால் என்ன பண்ணுறோம்னா, நேனோ டிஏபின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே அந்த தழை மூலியமாக இறங்கும் சத்து. நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அடியிலேருந்து இறங்காமல் மேலே தழை மூலியமாக இறங்கும். நேனோ டிஏபி இருக்குது, நேனோ யூரியா இருக்குது, நம்ம எது வேணால் அடிக்கலாம். இது மெயினாக இப்போ அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு பில்லுலாம் எடுத்தாச்சு. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு பில்லுலாம் எடுத்தாச்சு. எடுக்க முடியாத இடம் தோறுக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பில்லு இருக்குது இல்லை. இந்த மாதிரி இடத்த என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம டிஏபி நேனோ டிஏபி மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா பிரச்சனை கிடையாது, மேலே இருந்தே தான் நமக்கு இறங்குது. முடிஞ்ச அளவுக்கு க்ரோத் வந்துடும், அந்த பில்லு கொஞ்சம் மடிஞ்சிரும், காஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் அடிக்கிறோம். வாங்க, நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு களை நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, களை அதிகமாக இருக்குது ப்ரோ, எப்படி அதை இது பண்ணுறது, ஏன்னா அது பண்ண முடியல, களை எடுத்தாலும் செட் ஆக மாட்டேங்குது, எவ்வளோ களை எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் யூரியா அடி உரமோ யூரியாவோ கொடுக்காமல் மேலே அந்த மாதிரி நேனோ டிஏபியோ நேனோ யூரியாவோ ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடியில் அந்த களை வர்றது கொஞ்சம், நம்ம இது ஹைட் ஏற்றிட்டோம்னு வச்சிங்களேன், அந்த அடியில் வர களை கண்ட்ரோல் ஆகிடும், ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிடலாம். அதுக்கு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த டிஏபி ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஷாம்பு மட்டும் கலந்துங்க. ஏன் அப்படின்னா அந்த ஈரப்பசம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தழையிலே ஒட்டிகிட்டு இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்க. திடீர்னு மழை வந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த தழையிலே ஒட்டிகிட்டு இருக்கும். அதுக்காக தான் ஷாம்பு வரும்.